எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, எஸ்ஐஆர் என்றால் என்ன. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னுடைய பதிவை நான் சிம்பிளா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எஸ்ஐஆர் என்பது உயிருடன் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிறாதீங்க, அதே மாதிரி இறந்தவர்களின் வாக்காளர்களை சேர்த்துறாதீங்க. புதிதாக வரக்கூடிய, அதாவது 18 வயது நிரம்பி புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் பெயர்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் சேர்த்துக்குங்க. இதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6,41,00,000 மேல வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இத்தனை கோடி மக்கள், அதாவது இத்தனை கோடி வாக்காளர்களை இவங்களுடைய கணக்கெடுப்பை எப்படி மத்திய அரசால ஒரு மாசத்துல இதை கணக்கெடுத்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே தெளிவா புரிஞ்சுக்கங்க மக்களே. இதனால மட்டும்தான், அதாவது பிற கட்சிகள், அதாவது திமுக ஆளுங்கட்சி கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இவங்க எல்லாமே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நாங்க எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூடினாங்க. கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. ஆனா அதுக்கு முன்னாடி திருச்சியில திருட்டுத்தனமா திமுகவோட ஆதரவாளர்கள் எஸ்ஐஆர் கணக்கெடுக்கும் பணியை தொடங்கிட்டாங்க. அன்று இரவு தான், அன்று ஈவினிங் தான், அன்று மாலை தான் இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாங்க. தமிழகத்தில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்களே, திமுக நேர்மையான அரசுன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, எஸ்ஐஆரை நாங்க முழுக்க எதிர்க்கிறோம் சொல்றாங்கல்ல, ஏன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா மேல்முறையீடு எதுக்கு பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னா, திமுகவும் பிஜேபியும் மறைமுக உறவுக்காரர்கள் அப்படிங்கிறதுல தெளிவா நமக்கு தெரியுதா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகம், அதாவது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்படி சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, மக்களுக்கு எந்த மாதிரி புரிய வைக்கணும், மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு தெளிவா அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி திமுக இருக்கட்டும், எதிர்கட்சி அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு வெளியில எதிரிகள் போல் உள்ள நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மக்களே, நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க, இந்த எஸ்ஐஆர் என்பது ஒண்ணுமே இல்ல. மக்கள் உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய ஓட்டு தான், நம்மளுடைய வாக்கு தான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து 2026 விஜய் அவர்கள் முதலமைச்சராக